மோசே ஆண்டவரிடம் கேட்குறாரு, ஆண்டவரே உங்கள் நாமம் என்ன? அதாவது ஜனங்கள் என்னிடம் அந்த தேவனுடைய நாமம் என்ன என்றால் நான் என்ன கூறுவதற்கு என்று ஆண்டவரிடம் கேட்குறார். அதற்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறார். இருக்கிறவராக இருக்கிறேன் என்னும் நாமத்தை வெளிப்படுத்தினார். அதாவது தேவன் மோசையை நோக்கி நான் யெகோவா என்றார். யாத்திராகமம் 6:2. அப்படி என்றால் எப்பொழுதும் இருக்கிறவர் என்று அர்த்தமாம். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவருக்கு இந்த நாமங்களில் தம்மை வெளிப்படுத்தாமல் 100 வயதிலும் குழந்தையை கொடுக்கத்தக்க சர்வ வல்லமையுள்ளர் என்னும் நாமத்தையே வெளிப்படுத்தினார். ஆனால் மீட்பின் கிரியைக்கு இறங்கிய போதோ நான் எப்பொழுதும் இருக்கிறவர் என்னும் நாமத்தில் மோசேக்கும் ஜனங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தினார். ஜனங்களும் அவரை நாமத்தை அறிந்து கொண்டார்கள். அப்படியே விடுவித்து கானானில் அவர்களை சேர்க்கும் வரை அவர்களோடு கூட இருந்ததை நாம் எல்லோரும் அறிவோம்.